Good morning, students. Welcome to biology class. Today we will discuss about unit 16, plant and animal hormones. So அலகு 16ல தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன்ஸ் அப்படின்ற லெசனை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். In this video we will discuss about animal hormones. So எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல் ஹார்மோன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அனிமல் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா விலங்கு, ஹார்மோன்ஸ் அப்படின்னா ஹார்மோன்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நம்ம நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை பேசலாம். இப்போ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ஹார்மோன் லெசன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹார்மோன்னா என்னன்னு சொல்லியிருக்கிறோம். ஹார்மோன், வாட் இஸ் அ ஹார்மோன் அப்படின்னா இட் இஸ் எ ஒன் ஆஃப் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். இட் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேட் பிளான்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ பிளான்ட்ல இருக்கக்கூடிய பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, தாவர மற்றும் விலங்குகளில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை கட்டுப்படுத்துறதும் ஒருங்கிணைக்கிறதும் தான் எதோட வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோனோட வேலை அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ அதுதான் ஹார்மோன்னு சொல்கிறோம். ஸோ ஹார்மோன்கள் அப்படிங்கிறது வேதிப்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் அ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ வேதிப்பொருள். ஸோ அந்த வேதிப்பொருள் மூலமாக விலங்குகளாக இருந்தாலும் சரி, தாவரங்கள்லையும் நடக்கக்கூடிய செயல்பாடுகளை கட்டுப்படுத்துறதும் ஒருங்கிணைக்கிறதும் தான் இந்த வேதிப்பொருளோட வேலை. ஸோ அதைத்தான் நம்ம ஹார்மோன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? ஸோ அதே தான் ஹார்மோன்ஸ்னா அதில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோன்னா அனிமலை பற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பிளான்ட்ஸில் பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது அனிமல் ஹார்மோன்ஸை பற்றி பார்க்குறோம். இதுக்கு நமக்கு தெரிஞ்சு நான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறேன். ஸோ என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா இப்போ நம்மளே எடுத்துக்கிறோம். அனிமல்ஸுக்கு எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங். ஸோ மனிதர்களை எடுத்துக்கிறோம் அப்படின்னா மனிதர்களை 2 பிரிவுகள் இருக்கிறோன்னு சொல்லியிருக்கோம். ஒன்று ஆண், இன்னொன்று பெண் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அனிமல் ஹார்மோன்னால ஆண்களுக்கும் சில மாற்றங்கள் ஏற்படும், பெண்களுக்கும் சில மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதுதான் நம்ம பெண்ணாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு 12-13 வயசில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூப்படைஞ்சிருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மென்சுரல் சைக்கிள், மினார்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், மாதவிடாய் சுழற்சி அப்படின்றது நடக்கும். ஸோ அந்த மென்சுரல் சைக்கிள் நடக்கிறதுக்கு எப்போ நடக்கும்னா ஒரு 12லேருந்து 13 வயசு பெண் கடந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த ஹார்மோன் சுரக்கிறதுனால வரக்கூடிய மாற்றங்களை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதவிடாய் சுழற்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அது 28 நாட்களுக்கு ஒரு முறை என்ன பண்ணோம் அப்படின்னா தொடர்ச்சியாக இந்த ஹார்மோன் செக்ரேஷன் நடக்கும், ஹார்மோன் சுரக்கும். அதனால நமக்கு தொடர்ச்சியாக அந்த சுழற்சி முறையில் நடந்துக்கிட்டே இருக்கும். ப்ளஸ் நம்மளோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் மார்ஃபாலஜிக்கலாக, ஸோ அதை தான் எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ்ன்னு சொல்லுவோம். புற தோற்றத்தில் நமக்கு நிறைய சேஞ்சஸ் நடக்கும். நம்மளோட பாடி உறுப்புகளோட சைஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்லார்ஜ் ஆகும். சரிங்களா? கொஞ்சம் பெரிதாக இருக்கும். ஸோ அதனால நம்மளோட புறத்தோற்ற அமைப்பு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எதனால மாற்றம் ஏற்படுதுன்னா இந்த ஹார்மோன்னால தான் ஏற்படுது. எதனால ஏற்படுது? இந்த ஹார்மோன்ஸ்னால. அதே மாதிரி தான் ஒரு ஆணை எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு 12-13 வயசுல பார்த்தோம் அப்படின்னா 14 வயசுக்குள்ள அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீனேஜர் அடலசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அடலசன்ஸ் ஸ்டேஜை என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீச் ஆயிடுவாங்க. ஸோ அப்போ ரீச் ஆகும்போது அவங்களுக்கு அந்த குரல் வலையில் குரல் வலை கொஞ்சம் பெருசாகும். ஸோ அதனால அது குரலில் மாற்றம் தெரியும். இப்போ ஒரு 8th படிக்கிறான் அப்படின்னா நார்மலாக சின்ன பையனாட்டம் இருப்பான். ஸோ அவனோட குரல் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவே 8th ரீச் பண்ணி 9th கடக்குறான், 9th போறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ். ஸோ சிலருக்கு 9th-லேருந்து 10th போகும்போது ஸோ அந்த பீரியட் ஒரு பர்டிகுலர் பீரியட்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட வாய்ஸ் மாடுலேஷன் இருக்கும். ஸோ வாய்ஸ் மெச்சுரேஷன் இருக்கும். ஸோ அப்படின்னா என்னன்னா கொஞ்சம் கரகரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு காரணம் ஹார்மோனோட
செக்ரீஷன் நம்ம சொல்லலாம். ஹார்மோன் சுரக்கிறதுனால அவங்களோட பேச்சுல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கட்டையா மாறின மாதிரி இருக்கும் அவங்களோட குரல். அதுக்கு காரணம் குரல் வளை கொஞ்சம் பெருசாகிறது. அதுக்கு காரணம் ஹார்மோனோட செக்ரீஷன் நம்ம சொல்லலாம். சரிங்களா? அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் சில விஷயம் நமக்கு தெரிஞ்சதை டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணா இருக்கான் அப்படின்னா அவன் 8th 9th 10th போகும்போது அவனோட முகத்துல பார்த்தா அப்படின்னா கொஞ்சம் மாற்றம் ஏற்படும். என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னா மீசை வளர்றது, தாடி வளர்றது, இந்த மாதிரி சில பகுதிகளில் ஹேர் growth நடக்கும். ஸோ இது மாதிரி சில பகுதிகளில் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா ஹேர் growth நடக்குது. இதெல்லாம் காரணம் வந்து இந்த ஹார்மோன் செக்ரீஷன்னால தான். ஹார்மோன் சுரக்கிறதுனால அது குறிப்பிட்ட வயசுல தான் அந்த ஹார்மோன் சுரக்கும். ஸோ அப்படி ஹார்மோன் சுரக்கும் போது தான் நம்மளோட உடல் ரீதியா நம்மள என்ன பண்றோம் அப்படின்னா மாற்றம் அடைகிறோம். ஸோ இது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ இதுக்கு காரணமா இருக்கக்கூடியது ஹார்மோன் அப்படின்றது நமக்கு தெரியுது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஒவ்வொரு ஹார்மோனு அனிமல்ல ஒவ்வொரு ஹார்மோனும் ஒவ்வொரு வேலையை கட்டுப்படுத்தும், கண்ட்ரோல் பண்ணும், கோஆர்டினேட் ஒருங்கிணைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி ஹியூமன் பீயிங்லேன்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய வகையான ஹார்மோன்ஸ் இருக்குது. அது ஒவ்வொரு ஹார்மோனும் என்ன வேலையை செய்யுது, எந்த இடத்துல இருக்குது, அது அதிகமானா என்ன பிரச்சனை வருது, கம்மியானா என்ன பிரச்சனை வருது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த அனிமல் ஹார்மோன்ஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு discuss about human endocrine glands. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு ஹியூமன் எண்டோக்ரைன் கிளான்ஸ். ஹியூமன் எண்டோக்ரைன் கிளான்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா, ஹியூமன் அப்படிங்கிறது மனித அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எண்டோக்ரைன் அப்படிங்கிறது நாளமில்லா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நாளமில்லா அப்படிங்கிறத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எண்டோக்ரைன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கிளான்ஸ் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சுரப்பி அப்படின்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? சுரப்பி. ஸோ ஹியூமன் எண்டோக்ரைன் கிளான்ஸ் அப்படிங்கிறது மனித நாளமில்லா சுரப்பி அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் வேரியஸ் டைப் ஆஃப் அனிமல் ஹார்மோன்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஹார்மோன் எதை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்யூட்ரி கிளாண்ட். ஸோ ஃபஸ்ட்டு கிளாண்ட் என்னது? பிட்யூட்ரி கிளாண்ட். பிட்யூட்ரி கிளாண்டுனா தமிழ்லையும் பிட்யூட்ரின்னு தான் சொல்லுவோம், கிளாண்டுனா சுரப்பி. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அனிமல் ஹார்மோனு. ஸோ அனிமல் ஹார்மோன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற டாப்பிக்கு ஹியூமன் எண்டோக்ரைன் கிளான்ஸு. ஸோ அந்த ஹியூமன் எண்டோக்ரைன் கிளான்ஸில் ஃபஸ்ட்டு கிளாண்ட் எதுன்னு சொல்லுவோம்னா பிட்யூட்ரி கிளாண்டு. ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நவ் we will discuss about one by one. ஃபஸ்ட்டு ஹியூமன் எண்டோக்ரைன் கிளான்ஸ். ஹியூமன் அப்படின்னா மனித, எண்டோக்ரைன்னா நாளமில்லா, கிளான்ஸ்னா சுரப்பி. ஸோ மனித நாளமில்லா சுரப்பி மண்டலம் அப்படின்றது என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கடுத்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்டோக்ரைன் கிளான்ஸ் இன் அனிமல்ஸ் possess a versatile communication system to coordinate biological functions. Endocrine glands in animals possess a versatile communication system to coordinate biological functions. அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்னா எண்டோக்ரைன் கிளான்ஸ் அப்படிங்கிறது நாளமில்லா சுரப்பின்னு சொல்லுவோம். அனிமல்ஸ் அப்படின்னா விலங்குகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வெர்ஸ்டைல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பல்துறை. வெர்சடைல் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பல்துறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா தொடர்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கம்யூனிகேஷன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தொடர்பு. சிஸ்டம் அப்படின்னா முறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிஸ்டம்னா என்னது? முறை. டு கோஆர்டினேட் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன். கோஆர்டினேட்னா ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்கிறோம். பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா உயிரியல் செயல்பாடுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் விலங்குகளில் உள்ள. ஸோ ஃபர்ஸ்ட் எதை பற்றி பார்க்குறோம்? ஹியூமன் எண்டோக்ரைன் கிளான்ஸு. ஹியூமன் எண்டோக்ரைன் கிளான்ஸில் எண்டோக்ரைன் கிளான்ஸ் இன் அனிமல்ஸ் விலங்குகளில் இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பிகள் உயிரியல் செயல்பாடுகளை, அதான் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், உயிரியல் செயல்பாடுகளை கோஆர்டினேட்னா ஒருங்கிணைக்க பல்துறை தொடர்பு முறையை கொண்டுள்ளன. ஸோ அதான் வெர்சடைல் கம்யூனிகேஷன் சிஸ்டம். என்னது? வெர்சடைல் கம்யூனிகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது பல்துறை
தொடர்பு முறையை கொண்டுள்ளன அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. விலங்குகளில் உள்ள நாளமில்லா சுரப்பிகள் உயிரியல் செயல்பாடுகளை ஒருங்கிணைக்க பல்துறை தொடர்பு முறையை கொண்டுள்ளன. ஸோ அதைத்தான் நம்ம ஃபர்ஸ்டே endocrine glands in animals possess a versatile communication system to coordinate biological functions அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? And then next exocrine glands and endocrine glands are two kinds of glands found in animals. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 1 மார்க் இல்ல 2 மார்க்னே வச்சுக்கலாம். Exocrine glands and endocrine glands are two kinds of glands found in animals அப்படின்னா விலங்குகள்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலங்குகள்ல நாளமில்ல எக்ஸோகிரைன் அப்படின்னா நாளமுள்ள அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸோகிரைன் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்றோம்? நாளமுள்ள அப்படின்னு நம்ம சொல்றோம். நாளமுள்ள மற்றும் நாளமில்லா. ஸோ எக்ஸோகிரைன் கிளாண்டு அண்டு எண்டோகிரைன் கிளாண்டு. எண்டோகிரைன்னா நாளமில்லான்னு சொல்லுவோம். ஆர் டூ கைண்ட்ஸ் ஆஃப் கிளாண்ட்ஸ் ஃபவுண்ட் இன் அனிமல்ஸ் அப்படின்னா விலங்கினங்களில் நாளமுள்ள சுரப்பிகள் மற்றும் நாளமுள்ள சுரப்பிகள் என 2 வகையான சுரப்பிகள் காணப்படுகின்றன. ஸோ அப்போ அனிமல்ஸில் டேஸ் கைண்ட்ஸ் ஆஃப் எத்தனை வகையான சுரப்பிகள் காணப்படுகிறது அப்படின்னா 2 டைப்ஸ்ன்னு சொல்லுவோம். எத்தனை டைப்ஸ்? 2 டைப்ஸ். ஒன் இஸ் எக்ஸோகிரைன் கிளாண்டு, அனதர் ஒன் இஸ் எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? அண்ட் தென் endocrine glands are found in different regions of the body of animals as well as human being. Endocrine glands are found in different regions of the body of animals as well as human beings. ரொம்ப இம்பார்ட்டன்டான 1 மார்க் கொஸ்டின். ஸோ அனிமல்ஸில் எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஃபவுண்டுனா எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் ஆஃப் த பாடி அஸ் வெல் அஸ் ஹியூமன் பீயிங் ஆல்சோ. இப்போ நம்ம எடுத்துக்கிறோம் நாளமில்லா சுரப்பிகள். எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ்னு என்னன்னு சொல்லுவோம்? நாளமில்லா சுரப்பிகள் are found in different regions of the body of animals as well as human being அப்படின்னா மனிதரிலும் விலங்குகளிலும் உடலின் பல்வேறு இடங்களில் அமைந்துள்ளது. டிஃபரண்ட் ரீஜியன்னா பல்வேறு, பாடினா உடல். ஸோ அப்போ உடலின் பல்வேறு இடங்களில் அமைந்துள்ளது. எதுலையும்? விலங்குலையும் சரி மனிதர்லையும். எது? நாளமில்லா சுரப்பி அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ தீஸ் கிளாண்ட்ஸ் ஆர் கால்டு டக்லஸ். இம்பார்ட்டன்டான 1 மார்க் கொஸ்டின். These glands are called ductlets glands. ductlets அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நாளங்கள் இல்லாததை தான் நம்ம டக்லெட்ஸ் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? டக்லெட்ஸ் அப்படின்னா நாளம் இல்லாதது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டக்ட் கிளாண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? நாளம் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ இவற்றில் நாளங்கள் இல்லாததால் இவற்றில் நாளமில்லா சுரப்பிகள் என அழைக்கப்படுகிறது. ஸோ இவற்றில் என்ன கிடையாது? டக்ட் கிடையாது. நாளங்கள் இல்லாததுனால தீஸ் கிளாண்ட்ஸ் ஆர் கால்டு டக்லெஸ் கிளாண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? நாளமில்லா சுரப்பிகள் என அழைக்கப்படுகின்றன அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? their secretions are called hormones which are produced in minute quantities. Their secretions are called hormones which are produced in minute quantities அப்படின்னா இவற்றின் சுரப்பிகள் ஹார்மோன்கள் என அழைக்கப்படுகின்றன. ஸோ இது சுரக்கக்கூடியதை அந்த சுரப்பிக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மிக குறைந்த அளவே their secretion are called hormones which are produced in minute quantity அப்படின்னா minute அப்படின்னா குறைந்த அப்படின்னு அர்த்தம். குறைந்த அளவு சுரக்கும். இவை இரத்தத்தில் பரவுவதன் மூலம் உடலின் தொலைதூர பகுதிகளுக்கு என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா எடுத்து செல்லும். ஸோ அப்போ இது சுரக்கக்கூடிய ஹார்மோனோட அளவு எப்படி தான் இருக்கும்னா ரொம்ப குறைவாக இருக்கும். The secretion diffuse into the bloodstream and are carried to the distant parts of the body.
ஸோ அடுத்து இருக்கிறது என்ன சொல்றோம் அப்படின்னா டிஃப்யூஸ்னா பரவுதல் அப்படின்னு சொல்லுவோம். செக்ரீஷன்னா சுரக்கிறதுன்னு சொல்றோம். பிளட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த உறுப்புகளில் அதாவது ரத்த உறுப்பு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பிளட் ஸ்ட்ரீம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரத்தத்தில் பரவுவதன் மூலம் உடலின் தொலைதூர பகுதிகளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்து செல்லக்கூடியது. ஸோ அண்ட் ஆர் கேரிடு டு த டிஸ்டன்ட் பார்ட் ஆஃப் த பாடி, உடலோட தொலைதூர பகுதிகளுக்கு எடுத்து செல்லக்கூடியது. எதன் வழியா? பிளட் ஸ்ட்ரீம் வழியா, ரத்தத்தில் பரவுவதன் மூலமா உடலின் தொலைதூர பகுதிகளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்து செல்லப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? அண்ட் தென் தே ஆக்ட் ஆன் ஸ்பெசிபிக் ஆர்கன்ஸ் விச் ஆர் ரெஃபர்ட் அஸ் அ டார்கெட் ஆர்கன்ஸ். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான 1 மார்க் கொஸ்டின். தே ஆக்ட் ஆன் ஸ்பெசிபிக் ஆர்கன்ஸ் விச் ஆர் ரெஃபர்ட் அஸ் டார்கெட் ஆர்கன்ஸ் அப்படின்னா இவை குறிப்பிட்ட உறுப்புகளில் செயல்படுகின்றன அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அடுத்து இத்தகைய உறுப்புகள் இலக்கு உறுப்புகள் என குறிப்பிடப்படுகிறது. ஸோ ஸ்பெசிபிக் ஆர்கன்ஸ் which are referred as target organs. டார்கெட் அப்படின்னா இலக்குன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம ஒன்று படிக்கிறோம். ஸோ இப்போ நான் 10th படிக்கிறோம். 10th படிச்சுட்டு அடுத்து நம்ம 11th 12th அடுத்து நம்ம ஹையர் படிப்பு படிப்போம். ஸோ அந்த மாதிரி படிக்கிறதுக்கு நம்ம என்ன இலக்கு? நம்ம ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியரிங் ஆகணும். ஸோ அப்படின்ற இலக்கு நமக்குள்ள இருக்கும். ஸோ அதை நோக்கி நம்ம அதை என்ன பண்ணுவோம்னா ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி இது என்னவா செயல்படுது அப்படின்னா இலக்கு உறுப்பு என குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ அடுத்து எக்ஸோகிரைன் கிளான்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா எக்ஸோகிரைன் கிளான்ஸு. எக்ஸோகிரைன் கிளான்ஸ்னா நாளமுள்ள சுரப்பி. ஹாவ் ஸ்பெசிஃபிக் டக்ட்ஸ் டு கேரி தர் செக்ரீஷன்ஸ். எக்ஸாம்பிள் salivary glands, mammary glands, sweat glands. 2 மார்க்ல கேட்பாங்க. இம்பார்ட்டன்டான 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேவா? Exocrine glands have specific ducts to carry their secretions. Example salivary glands, mammary glands, sweat glands அப்படின்னு சொல்றோம். நாளமில்லா சுரப்பிகள் சுரக்கும் பொருளினை எடுத்து செல்ல நாளங்கள் உள்ளன. ஸ்பெசிபிக் டக்ட்ஸ்னா நான் என்னன்னு சொன்னேன் அப்படின்னா நாளங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். என்னன்னு சொன்னா நாளங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நாளங்கள் இருக்கும். எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோகிரைன் கிளான்ஸில் நாளமுள்ள சுரப்பிகள் சுரக்கும் பொருளினை எடுத்து செல்ல நாளங்கள் உள்ளன. அந்த சுரக்கக்கூடிய பொருளை எடுத்து செல்றதுக்கு நாளங்கள் இருக்குது. அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டக்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் சலைவரி கிளான்ஸ். எடுத்துக்காட்டுக்கு உமிழ்நீர் சுரப்பி, அதான் சலைவரி கிளான்ஸு. பால் சுரப்பிகள், அதான் மேமரி கிளான்ஸு. அடுத்து ஸ்வெட் கிளான்ஸ் அப்படின்னா வியர்வை சுரப்பி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதன் வழியாக தான் நாளமுள்ள சுரப்பிகள் சுரக்கக்கூடிய பொருளை என்ன பண்ணிக்கும் அப்படின்னா எடுத்து செல்லும். எதன் வழியா? டக்ட்ஸ் வழியா, நாளங்கள் வழியா. சரிங்களா? ஸோ அடுத்து எண்டோகிரைன் கிளான்ஸ் present in human other vertebrates. ஸோ எண்டோகிரைன் கிளான்ஸ் present in human and other vertebrates are. ஸோ எண்டோகிரைன்னா மனிதரில் பிற முதுகெலும்புகளிலும் காணப்படும் நாளமில்லா சுரப்பிகள். ஸோ நம்ம என்ன கிளாண்டு தான் இருக்குன்னா மனிதனும் சரி சில விலங்குகளில் வெர்டிபிரேட்னா முதுகெலும்பு உள்ள. ஸோ இதெல்லாம் நிமிந்து நடக்குமோ அதான் வெர்டிபிரேட்டு சொல்லுவோம். வெர்டிபிரேட்டு அனிமல்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா நாளமில்லா சுரப்பிகள் இருக்கக்கூடியது. ஸோ அது எத்தனை வகையான நாளமில்லா சுரப்பிகள் இருக்குது அப்படின்னு பாருங்க. ஃபஸ்ட்டு பிட்யூட்ரி கிளாண்டு. ஸோ ஃபஸ்ட்டு கிளாண்டு நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா பிட்யூட்ரி கிளாண்டு. ஸோ தமிழ்லையும் பிட்யூட்ரி கிளாண்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு தைராய்டு கிளாண்டு. தைராய்டு கிளாண்டு, பேராதைராய்டு கிளாண்டு. பேராதைராய்டுன்னு தான் தமிழ்லையும் சொல்லுவோம். பான்கிரியாஸ் அப்படின்னா கணையம் அப்படின்னு அர்த்தம். பான்கிரியாஸ்னு என்னன்னு சொல்லுவோம்? கணையம். இஸ்லெட்ஸ் ஆஃப் லாங்கர் கான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அடுத்து அட்ரினல் கிளாண்டு. ஸோ அடுத்து இருக்கக்கூடிய கிளாண்ட்ஸ் என்ன கிளாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ரினல் கிளாண்டு.
ஸோ அட்ரினல் கார்டெக்ஸ் அண்ட் அட்ரினல் மெடுலா. அட்ரினல் கிளாண்ட்ல 2 டைப் இருக்கு. அட்ரினல் கார்டெக்ஸ் ஒன்று இருக்கு, அட்ரினல் மெடுலா. ஸோ அட்ரினல் கார்டெக்ஸ்னா கார்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதை புறணின்னு கூட சொல்லலாம். ஆனால் கார்டெக்ஸ் மற்றும் மெடுலா அப்படின்னா மெடுலான்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து இருக்கிறது கொனாட்ஸ். கொனாட்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டஸ் அண்ட் ஓவரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டெஸ்டஸ் அண்ட் ஓவரி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அதை தான் என்னன்னு சொல்றோம்னா விந்தகம் மற்றும் அண்ட சுரப்பி. டெஸ்டஸ்னா விந்தகம், ஓவரினா அண்ட சுரப்பி. அதை தான் கொனாட்ஸ்னா இனப்பெருக்க சுரப்பிகள் அப்படின்னு சொல்லுவோம். கொனாட்ஸ்னா என்னது? இனப்பெருக்க சுரப்பிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். லாஸ்ட் ஒன் இஸ் தைமஸ் கிளாண்ட். லாஸ்ட் ஒன் என்னது? தைமஸ் கிளாண்ட். ஸோ இதுதான் மனிதர்லையும் பிற வெர்டிபிரேட்ஸ் அதான் முதுகெலும்பு உள்ள முதுகெலும்புகளிலும் காணப்படக்கூடிய நாளமில்லா சுரப்பிகள் சொல்லியிருக்கோம். ஸோ ஒன்று வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்யூட்ரி கிளாண்டு. ஒன்று வந்து என்னன்னு சொல்றோம்? பிட்யூட்ரி கிளாண்டு. செகண்ட் தைராய்டு கிளாண்டு, பேராதைராய்டு கிளாண்டு, பான்கிரியாஸ், அட்ரினல் கிளாண்டு, கொனாட்ஸ், தைமஸ் கிளாண்டு. ஸோ இது எல்லாமே என்னன்னு சொல்லியிருக்கிறோம்? எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ். இது எல்லாமே என்னது? எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ். ஸோ முக்கியமான 2 மார்க் கொஸ்டின்ல கேட்டால் எழுத தெரியும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் we will discuss about pituitary gland. ஸோ எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா pituitary glandனா என்ன அப்படின்றது. ஸோ பிட்யூட்ரி கிளாண்ட் அப்படிங்கிறது தமிழ்ல நம்ம என்னன்னு தான் சொல்லுவோம்னா பிட்யூட்ரி கிளாண்ட்னா சுரப்பின்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? சுரப்பி. The pituitary gland or hypophysis is a pea-shaped compact mass of cells located at the base of the midbrain attached to the hypothalamus by a pituitary stalk. So hypothalamus by a pituitary stalk அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிட்யூட்ரி சுரப்பி அப்படிங்கிறது the pituitary gland அப்படின்னா the pituitary சுரப்பி ஆர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹைப்போபைசிஸ் அப்படின்னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? ஹைப்போபைசிஸ் அப்படின்னு சொல்றோம். இஸ் எ பீ ஷேப்டு. என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டாணி வடிவிலானது. ஸோ என்ன ஷேப்ல இருக்கக்கூடியது? பீ பிளான்ட் அப்படின்னா பட்டாணி தாவரம்னு சொல்லுவோம். ஸோ அப்போ பீ ஷேப்டு அப்படின்னா ஷேப்னா வடிவம்னு சொல்றோம். என்ன மாதிரி வடிவம்? பட்டாணி வடிவம். காம்பேக்ட் மாஸ் ஆஃப் செல்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்னா கம்பேக்ட்லி அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லியிருப்போம் அனாட்டமியில். கம்பேக்ட்லி அப்படின்னா நெருக்கமா அப்படின்னு சொல்கிறோம். இங்கே கம்பேக்ட் மாஸ் ஆஃப் செல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா திரட்சியான செல்களின் தொகுப்பாகும். திரட்சி அப்படின்னா ரொம்ப நிறையா, ஒரு கொத்தா, அதை தான் நம்ம திரட்சின்னு சொல்லுவோம். திரட்சியான செல்களின் தொகுப்பாகும். சரிங்களா? ஸோ அதான் மாசுனா தொகுப்புன்னு சொல்லுவோம். கம்பேக்ட் அப்படின்னா ரொம்ப கொத்தாட்டம், திரட்சியா நிறையா சேர்ந்தது. அதான் கம்பேக்ட் மாஸ் ஆஃப் செல்ஸ் லொக்கேட்டட் அட் த பேஸ் ஆஃப் த மிட் பிரெயின் அட்டாச்டு டு த ஹைப்போதலாமஸ் பை அ பிட்யூட்ரி ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது மூளையின் அடிப்பகுதி. ஸோ அதுதான் பேஸ் ஆஃப் த மிட் பிரெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மூளையோட அடிப்பகுதியில் டயன்செஃபலானின் கீழ்ப்புறத்தில், ஸோ அதான் டயன்செஃபலான்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஹைப்போதலாமஸு. ஸோ டயன்செஃபலானின் கீழ்ப்புறத்தில் ஹைப்போதலாமஸுடன் பிட்யூட்ரி தண்டின் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? மிட் பிரெயின் அட்டாச்டு டு த ஹைப்போதலாமஸ் பை பிட்யூட்ரி ஸ்டாக். ஸ்டாக் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா தண்டு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டயக்ராம் பாருங்க. ஸோ இது ஒரு ஃப்ளாரு. சரிங்களா? ஸோ இந்த ஃப்ளாரில் இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இது ஒரு ஃப்ளாரு. எதுக்கு பேரு நம்ம ஸ்டாக்குன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் கலர்ல இருக்குது இல்லையா? ஸோ இதுதான் ஸ்டாக் ஆஃப் த ஃப்ளார் அப்படின்னா மலர்காம்புன்னு அர்த்தம். அது மாதிரி பிட்யூட்ரிக்கு இந்த மாதிரி ஸ்டாக் இருக்குது. ஸோ அதனால இதுக்கு பேரு தண்டுன்னு அர்த்தம். என்னன்னு சொல்லுவோம்? தண்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதான் பிட்யூட்ரி ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப ஸ்டாக்னா என்னது? பிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா காம்பு, அதை தான் என்னன்னு சொல்லுவோம்னா மலர்காம்பு, பூக்காம்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதான் ஸ்டாக் ஆஃப் த ஃப்ளார்ன்னு சொல்றோம். ஸோ அதுதான் இங்கே ஸ்டாக் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ அதான் பிட்யூட்ரி ஸ்டாக்குன்னு சொல்றோம். சரிங்களா? நெக்ஸ்ட் the pituitary glands is
automatically composed of two lobes and perform different functions. The pituitary gland is automatically composed of two lobes and perform different functions அப்படின்னா என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோ தண்டுல வந்து இணைஞ்சிருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அடுத்து பிட்யூட்டரி சுரப்பியானது 2 கதுப்புகளை கொண்டுள்ளது. ஸோ கதுப்பு அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதைத்தான் கதுப்புன்னு சொல்லுவோம். இதைத்தான் என்னது கதுப்பு. இது ஒரு கதுப்பு, இது ஒரு கதுப்பு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பேக் லைக் ஸ்ட்ரக்சர் ஆட்டம் இருக்கும். என்ன மாதிரி இருக்கும்? பேக் லைக் ஸ்ட்ரக்சரா இருக்கும். ஸோ அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதுப்புகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதைத்தான் என்னது கதுப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அப்ப pituitary glands is anatomically pituitary glands is anatomically composed of two lobes and perform different functions. anatomical அப்படின்னா உள்ளமைப்புன்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? உள்ளமைப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்ப பாருங்க பிட்யூட்டரி தண்டுல இணைஞ்சிருக்குது. இணைஞ்சதுக்கு அப்புறம் பிட்யூட்டரி சுரப்பியானது 2 கதுப்புகளை கொண்டுள்ளது. எத்தனை கதுப்பு இருக்குன்னா 2 லோப்ஸ். 2 லோப்ஸ் அப்படின்னா 2 கதுப்புன்னு சொல்லுவோம். 2னா எத்தனை? 2. லோப்ஸ்னா கதுப்புன்னு சொல்றோம். லோபுனா என்னன்னு அர்த்தம்? கதுப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அதான் 2 கதுப்புகளை கொண்டுள்ளது. அடுத்து they are the anterior lobe adenohypophysis and the posterior lobe neurohypophysis. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான 2 மார்க் கொஷின், 1 மார்க் கொஷின். ஸோ 2 கதுப்புகளை கொண்டு இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அது 2 கதுப்புகளும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெவ்வேறு செயல்பாடுகளை செய்கின்றன. அதான் பர்ஃபார்ம் டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். வெவ்வேறு செயல்பாடுகளை செய்யுது. முன்புற கதுப்பை வந்து என்னன்னு நம்ம சொல்லுவோம்? ஆன்டீரியர்னா ஃப்ரண்ட் சைடு, ஆன்டீரியர்னா ஃப்ரண்ட்டு, போஸ்டீரியர் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்குன்னு சொல்லுவோம். ஆன்டீரியர்னா ஃப்ரண்ட் சைடு, போஸ்டீரியர்னா பேக் சைடு. ஆன்டீரியர் லோபு முன்கதுப்பை அடினோஹைப்போபைசிஸ் எனவும் பின்புற கதுப்பை நியூரோஹைப்போபைசிஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ ஆன்டீரியர் லோப் அதர்வைஸ் நோன் அஸ் அடினோஹைப்போபைசிஸ், போஸ்டீரியர் லோப் ஆல்சோ நோன் அஸ் நியூரோஹைப்போபைசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ அண்ட் தென் த இன்டர்மீடியேட் லோப் இஸ் நான் எக்ஸிஸ்டன்ட் இன் ஹியூமன்ஸ். ஸோ அடுத்து இன்டர்மீடியேட் அப்படின்னா இடைக்கதுப்பு, மிடில், அதான் இன்டர்மீடியேட்னு சொல்லுவோம். இடைக்கதுப்பு மனிதர்களில் காணப்படுவதில்லை. ஸோ த இன்டர்மீடியேட் லோப் இஸ் நான் எக்ஸ்டென்ட் இன் ஹியூமன்ஸ். மனிதர்ல என்ன கிடையாது? இன்டர்மீடியேட் லோபு கிடையாது. இடைக்கதுப்பு காணப்படுவதில்லை. சரிங்களா? ஸோ அதான் பிட்யூட்டரி. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் த பிட்யூட்டரி கிளாண்ட்ஸ் ஃபார்ம் த மேஜர் endocrine glands in most vertebrates. The pituitary gland forms the major endocrine gland in most vertebrates அப்படின்னா பெரும்பாலான முதுகெலும்புகள்ல. ஸோ வெர்டிபிரேட்ஸ்னா என்னன்னு சொல்லுவோம்? முதுகெலும்புன்னு சொல்றோம். மோஸ்ட் வெர்டிபிரேட்ஸ்னா பெரும்பாலான முதுகெலும்புகள்ல பிட்யூட்டரி சுரப்பி ஒரு முதன்மையான சுரப்பியாகும். ஃபார்ம்ஸ் த மேஜர் எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ். மேஜர்னா ஒரு முதன்மையான சுரப்பியாகும் அப்படின்னு சொல்றோம். இட் ரெகுலேட்ஸ் அண்ட் கண்ட்ரோல் அதர் எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ் அண்ட் ஸோ இஸ் கால்ட் அஸ் மாஸ்டர் கிளாண்ட். ரொம்ப இம்பார்ட்டன்டான 2 மார்க் கொஸ்டின். திருப்பி திருப்பி எக்ஸாம்ல கேட்டுட்டு இருக்கக்கூடிய கொஸ்டின் மாஸ்டர் கிளாண்ட்னா என்ன அப்படின்றது தான். ஸோ ஒன்று வந்து பெரும்பாலான முதுகெலும்புகளில் பிட்யூட்டரி சுரப்பி ஒரு முதன்மையான சுரப்பியாகும்னு சொல்லியிருக்கிறோம். இது பிற நாளமில்லா சுரப்பிகளை ஒழுங்குபடுத்தி, கண்ட்ரோல்னா என்னன்னு சொல்லுவோம்? ஒழுங்குபடுத்தி, கண்ட்ரோல் அப்படின்னா கட்டுப்படுத்தி, ரெகுலேட்ஸ்னா ஒழுங்குபடுத்தி. சரிங்களா? ஸோ இது பிற நாளமில்லா சுரப்பிகளை ஒழுங்குபடுத்தி கட்டுப்படுத்துவதால் தலைமை சுரப்பி என்று அழைக்கப்படுகிறது. ஸோ அது மாஸ்டர் அப்படின்னா தலைமை அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்றோம்? தலைமை. இப்போ நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு கிளாஸ் ரூம்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா
இப்போ 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு பொறுப்பு குடுப்பாங்க. ஸ்டாஃப் இல்லாத நேரத்துல கிளாஸ கண்ட்ரோல் பண்ணணும். அப்ப அவங்க தான் என்னன்னு சொல்லுவோம்னா, தலைமை அப்படின்னு சொல்லுவோம். அவங்க தான் என்னது? தலைமை. அதான் மாஸ்டர் கிளாண்ட். ஸோ நம்மளே சொல்றோம் இல்லையா? மாஸ்டர் இருக்காங்க. சரிங்களா? ஸோ அது மாரி மாஸ்டர் அப்படின்னா தலைமை, வழி நடத்துறவங்க. அவங்களையும் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, மாஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான முதுகெலும்புகள்ல பிட்யூட்டரி சுரப்பி ஒரு முதன்மையான சுரப்பியா செயல்படும். ஸோ இது பிற நாளமில்லா சுரப்பிகள வந்து ஒழுங்குபடுத்தி கட்டுப்படுத்துறதுனால தலைமை சுரப்பி என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஹார்மோன்ஸ் secreted by the anterior lobe adenohypophysis of pituitary. ஸோ அடுத்து பிட்யூட்டரியின் முன்கதுப்பு. ஹார்மோன் செக்ரீட்டட் பை ஆன்டீரியர். ஆன்டீரியர்னா முன் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டீரியர்னா என்னது? முன்னு. லோபுனா என்னன்னு சொல்லுவோம்னா கதுப்பு அப்படின்னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? கதுப்பு. அப்ப முன்கதுப்பு. அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்னா அடினோஹைப்போபைசிஸ் ஆஃப் பிட்யூட்டரி, சுரக்கக்கூடிய ஹார்மோன். அதான் ஹார்மோன் செக்ரேட்டர்னு சொல்லுவோம். சரிங்களா? பிட்யூட்டரியின் முன்கதுப்பு சுரக்கும் ஹார்மோன்கள் பாருங்க. The anterior pituitary is composed of different types of cells and secrete hormones which stimulates the production of hormones by other endocrine glands. The hormones secreted by anterior pituitary are, first பாருங்க, இந்த anterior pituitary ஹார்மோன், முன்புற கதுப்பு சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்யூட்டரியின் முன்கதுப்பு. ஸோ அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் பிட்யூட்டரி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆன்டீரியர் பிட்யூட்டரியோட முன்கதுப்பு பல்வேறு வகையான கம்போஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் அப்படின்னா பல்வேறு வகையான செல்களால் ஆக்கப்பட்டது. மேலும் இப்பகுதி பிற நாளமில்லா சுரப்பிகளை தூண்டும் அண்ட் செக்ரீட் ஹார்மோன்ஸ் விச் ஸ்டிமுலேட்னா என்னன்னு சொல்லுவோம்னா தூண்டும் அப்படின்னு சொல்லுவோம். இப்பகுதி பிற நாளமில்லா சுரப்பிகளை தூண்டும் பல வகையான ஹார்மோன்களை உற்பத்தி செய்கிறது. ப்ரொடக்ஷன்னா உற்பத்தி ஆஃப் ஹார்மோன்ஸ் பை அதர் எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ். சரிங்களா? பிற நாளமில்லா சுரப்பிகளை தூண்டும் பல வகையான ஹார்மோன்களை உற்பத்தி செய்து அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அந்த நெக்ஸ்ட் the hormones secreted by anterior pituitary are. ஸோ இந்த ஹார்மோன் செக்ரீட்டட் பை ஆன்டீரியர் பிட்யூட்டரின்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்யூட்டரியின் முன்கதுப்பு அடினோஹைப்போபைசிஸ் சுரக்கும் ஹார்மோன்கள் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன ஹார்மோன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் growth ஹார்மோன். ஃபர்ஸ்ட் இருக்க ஹார்மோன் என்ன ஹார்மோனு? growth ஹார்மோன். growth ஹார்மோன் அப்படிங்கிறது வளர்ச்சி ஹார்மோன். growth அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? வளர்ச்சி. ஸோ அதான் வளர்ச்சி ஹார்மோனு. அடுத்து தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபார்மா TSH அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஷார்ட் ஃபார்மா எழுதி வச்சுக்கோங்க. TSH அப்படின்னா தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். தைராய்டு ஹார்மோனை தூண்டக்கூடிய ஹார்மோன் தான் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனு. அடுத்து அட்ரினோகார்டிகோட்ரோபிக் ஹார்மோன். அடுத்து இருக்கிறது அட்ரினோட்ரோபிகோ ஹார்மோன். அட்ரினோ கார்டிகோட்ரோபிக். சரிங்களா? சிலபஸை பிரிச்சு படிங்க. எப்படி படிச்சுக்கிறீங்க அப்படின்னா அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அடுத்து இருக்கிறது கொனடோட்ரோபிக் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து தமிழ்ல அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன் அப்படின்னா என்னன்னு சொல்லலாம்னா அட்ரினல் புறணியை தூண்டும் ஹார்மோன்னு அர்த்தம். என்னன்னு சொல்லுவோம்? அட்ரினல் புறணியை தூண்டும் ஹார்மோன். ஸோ அதான் என்னன்னு சொல்லலாம்னா ஷார்ட்டா ACTH அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன். புரியுதா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் கொனடோட்ரோபிக் ஹார்மோன்ஸ். நெக்ஸ்ட் ஹார்மோன் என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொனடோட்ரோபிக் ஹார்மோன்ஸ் which comprises the
follicle stimulating hormone and luteinizing hormone. Follicle stimulating hormone and luteinizing hormone அப்படிங்கிறது gonadotropic hormone. ஸோ அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா GTH. இந்த அப்ரிவேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால நோட் பண்ணி வைக்கணும். GTH அப்படிங்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம்னா gonadotropic hormone. என்னன்னு சொல்றோம்? gonadotropic hormone. and then இருக்கிறது prolactin. and then இருக்கிறது prolactin. prolactin அப்படிங்கிறது PRL அப்படின்னு ஷார்ட் ஃபார்மா சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம்? PRL அப்படிங்கிறது prolactin அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்ப பிட்யூட்டரியோட முன்கதுப்புல சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் எத்தனை ஹார்மோனை வந்து முன்பகுதியில சுரக்குது அப்படின்னா ஒரு 5 வகையான ஹார்மோன்களை பிட்யூட்டரி ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட்ஸ் வந்து செக்ரீட் பண்ணுது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஹார்மோன் growth வளர்ச்சி ஹார்மோனு, ரெண்டாவது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை தான் growth ஹார்மோனை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா GH அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்கிறோம்? GH. தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை TSH அப்படின்னு நம்ம சொல்கிறோம். TSH. அடுத்து இருக்கக்கூடிய ஹார்மோன் பார்த்தீங்க அப்படின்னா அட்ரினோகார்டிகோட்ரோபிக் ஹார்மோன் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ACTH அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து இருக்கக்கூடிய கொனடோட்ரோபிக் ஹார்மோனை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா GTH அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ப்ரொலாக்டின் அப்படிங்கிறது PRL. ஸோ இந்த மாதிரி அப்ரிவேஷன் எழுதும் போது எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும். ஸ்மால் லெட்டரில் நம்ம எழுதக்கூடாது. சரிங்களா? ஸ்மால் லெட்டரில் என்ன எழுதக்கூடாது? இந்த மாதிரி அப்ரிவேஷன் எழுதக்கூடாது. எப்பயுமே கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே முன்பகுதியில் பிட்யூட்டரியோட முன்பகுதியில் சுரக்கக்கூடிய சுரப்பி ஹார்மோன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதில் 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் அபவுட் growth ஹார்மோன். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது growth ஹார்மோனு. growth ஹார்மோன் அப்படின்னா வளர்ச்சி ஹார்மோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ growth ஹார்மோன் அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறோம்? வளர்ச்சி ஹார்மோனு. GH growth hormone promotes the development and enlargement of all tissue of the body. Growth hormone promotes the development and enlargement of all tissues of the body. வளர்ச்சி ஹார்மோன் என்பது உடல் திசுக்களின் வளர்ச்சி மற்றும் பெருக்கத்தை ஊக்குவிக்கிறது. டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வளர்ச்சின்னு நம்ம சொல்லுவோம். enlargement of all tissues of the body அப்படின்னா உடல். பாடினா என்னன்னு சொல்லுவோம்? உடல். திசுக்களின் வளர்ச்சி அதான் எல்லா வகையான ஆல் டிஷ்யூ. டிஷ்யூனா என்னன்னு சொல்லுவோம்னா மெனி செல்ஸ் ஆர் கால்டு டிஷ்யூன்னு சொல்லுவோம். மெனி செல்ஸ் ஆர் கால்டு டிஷ்யூ. ஸோ உடல் திசுக்களின் வளர்ச்சி மற்றும் பெருக்கத்தை என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பெருக்கத்தை தூண்டக்கூடிய ப்ரமோட் பண்ணும். ஸோ அதான் என்னன்னு சொல்லுவோம்னா தூண்டக்கூடியது, ஊக்குவிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இட் ஸ்டிமுலேட்ஸ் த growth ஆஃப் மசில்ஸ், cartilage and long bones. It control the cell metabolism. சரிங்களா? ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா it stimulate the growth of muscles. இது வந்து தசை, குருத்தெலும்பு மற்றும் எலும்புகளின் வளர்ச்சியை தூண்டுகிறது. தசைனா மசிலு, கார்டிலேஜ்னா குருத்தெலும்பு அண்டு லாங் போன்ஸ்னா எலும்புகளின் வளர்ச்சியை வந்து என்ன பண்ணிக்கும்? ஸ்டிமுலேட்னா தூண்டுது அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து இருக்கிறது இது செல்களின் வளர்ச்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்துகிறது. இட் கண்ட்ரோல் த செல் மெட்டபாலிசம் அப்படின்னா வளர்ச்சிதை மாற்றம். மெட்டபாலிசம் என்னன்னு சொல்லுவோம்? வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து என்ன பண்ணிக்குது அப்படின்னா கட்டுப்படுத்திக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ அண்ட் தென் the improper secretion of this hormone leads to the following conditions. சப்போஸ் இது சுரக்கிறதோட அளவு வந்து குறைஞ்சிருச்சுன்னா இல்ல ஹார்மோனின் சுரப்பு முறையற்ற சுரத்தல் இருக்கிறதுனால கீழ்காணும் விளைவுகளை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஏற்படுத்தக்கூடியது. ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ் லீட்ஸ் டு த ஃபாலோயிங் கண்டிஷன். இம்ப்ராப்பர் அப்படின்னா முறையற்ற சுரத்தல் அப்படின்னு சொல்லுவோம். இம்ப்ராப்பர்னா முறையற்ற, செக்ரேஷன்னா சுரத்தல். ஹார்மோனோட சுரத்தல் வந்து முறையற்றதா அதிகமாவோ இல்லை கம்மியாவோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வரக்கூடிய டிசீஸை வந்து சந்திக்க நேரிடும். ஸோ என்னென்ன டிசீஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு
டுவாஃபிசம். ஸோ இதெல்லாம் முக்கியமான 2 மார்க் கொஷின். 5 மார்க்ல கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. growth ஹார்மோனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணு பிரீஃபா எழுதுனா அதோட டைப்ஸ் எல்லாமே எழுதணும். சரிங்களா? ஸோ நல்லா கவனிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது டுவாஃபிசம். டுவாஃபிசம் அப்படின்னா குள்ளத்தன்மைன்னு சொல்லுவோம். டுவாஃபிசம் அப்படின்னா என்னது? குள்ளத்தன்மை. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்பதான் நமக்கு படிக்கும்போது நமக்கு ஈஸியா புரியும். சரிங்களா? குள்ளத்தன்மைன்னு சொல்லுவோம். டுவாஃபிசம் அப்படின்னா என்னது? குள்ளத்தன்மை அப்படின்னு சொல்றோம். It is caused by decreased secretion of growth hormone in children. So ரொம்ப இம்பார்ட்டன்டான 1 மார்க் கொஸ்டின். சில்ட்ரன்ல ஹார்மோன் சுரக்கிற அளவு டிக்ரீஸ் ஆயிருச்சுன்னா, குறையுதுன்னா என்ன ஹார்மோனு? growth ஹார்மோன். வளர்ச்சி ஹார்மோனு சுரத்தலின் அளவு குறைஞ்சிருச்சு அப்படின்னா யாருக்கு? குழந்தைகள்ல குறைவா காணப்பட்டுச்சுன்னா இந்த நிலை ஏற்படும். அந்த நிலைக்கு பேரு நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டுவாஃபிசம்னு சொல்றோம். அப்ப decreased secretion of dash in children அப்படின்னா growth ஹார்மோன். இல்ல decreased secretion of growth hormone in children's dash அப்படின்னா டுவாஃபிசம். என்னது? டுவாஃபிசம். சரிங்களா? அப்ப குள்ளத்தன்மை வரத்துக்கு காரணம் வளர்ச்சி ஹார்மோனோட அளவு கம்மியா சுரக்கிறதுனால குழந்தைகள்ல ஏற்படக்கூடியதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா குள்ளத்தன்மை, டுவாஃபிசம்னு சொல்றோம். ஓகே. The characteristic features are stunted growth, delayed skeletal formation and mental disability. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன சொல்றோன்றதை கேட்டுக்கிட்டே வரணும். சரிங்களா? கம்மியா செக்ரீஷன் நடக்கிறதுனால டுவாஃபிசம் வந்துருச்சுன்னு சொல்றோம். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆர் ஸ்டண்டர்ட் growth, குன்றிய வளர்ச்சி. இதெல்லாம் தமிழ் மீனிங் எழுதி வச்சுக்கணும். குன்றிய வளர்ச்சி. அண்ட் தென் எலும்புகள் உருவாவதில் தாமதம், டிலேடு ஸ்கெலிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்னா எலும்புகள் உருவாவதில் தாமதம் மற்றும் மன வளர்ச்சி குறைபாடு, மென்டல் டிசபிலிட்டி அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மன வளர்ச்சி குறைபாடு ஆகியவை இதன் அறிகுறிகளாகும். எதோட அறிகுறி? டுவாஃபிசத்தோட அறிகுறி. சப்போஸ் அறிகுறியை கொடுத்து அது என்ன டிசீஸ்ன்னு கேட்கலாம். இல்ல டுவாஃபிசத்துக்கு என்னென்ன சிம்டம்ஸ்ன்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ்ன்னு கேட்கலாம். அப்படி கேட்டா ஸ்டாண்டர்ட் growth, delayed skeletal formation and mental disability அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ இது growth ஹார்மோனோட இம்ப்ராப்பர் செக்ரேஷனா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் வரக்கூடியது டுவாஃபிசம். அண்ட் தென் செகண்ட் ஜெய்ஜாண்டிசம். ஸோ செகண்ட் ஒன்று என்னன்னு சொல்லுவோம்? ஜிகாண்டிசம். அதாவது ஜெய்ஜாண்டிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஜெய்ஜாண்டிக்கா இருக்காங்க. ஸோ ஒருத்தரை பார்த்தா ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ஜெய்ஜாண்டிக்கா அப்படின்னா ரொம்ப பருத்த உடல் அமைப்பு. அதான் ஜெய்ஜாண்டிசா. ரொம்ப நீளமாவும் இருப்பாங்க, ரொம்ப குண்டாவும் இருப்பாங்க. ஸோ அவங்கள தான் ஜெய்ஜாண்டிக்கா இருக்காங்கன்னு சொல்லுவோம். ஸோ அதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஜெய்ஜாண்டிசம். ஓவர் செக்ரேஷன்ஸ் ஆஃப் growth ஹார்மோன் லீட்ஸ் டு த ஜெய்ஜாண்டிசம் இன் சில்ட்ரன். சில்ட்ரன்ஸ்ல ஓவர் செக்ரேஷன் growth ஹார்மோன், வளர்ச்சி ஹார்மோன்கள் குழந்தைகளில் அதிகமாக சுரத்தல் இருந்தால் அது எதை காஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ஜாண்டிசத்தை உருவாக்கும். குழந்தைகள் வளர்ச்சி ஹார்மோன்கள் அதிகமாக சுரத்தல் காரணமாக மிகையான வளர்ச்சி அடைவார்கள். ஸோ அப்ப ஜெய்ஜாண்டிசம் அப்படின்னா அசுரத்தன்மைன்னு அர்த்தம். தமிழ் என்னன்னு சொல்லுவோம்? அசுரத்தன்மை. ஸோ அசுரத்தன்மை அப்படிங்கிறது குழந்தைகள்ல growth ஹார்மோன் ஓவர் செக்ரேஷனா இருந்துச்சுன்னா வரக்கூடியது. சரிங்களா? ஸோ அடுத்து மிகையான வளர்ச்சி அடைவார்கள். சரிங்களா? அடுத்து இட் இஸ் கேரக்டரைஸ்டு பை ஓவர் growth ஆஃப் ஆல் பாடி டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல ஒவ்வொரு லைனும். இட் இஸ் characterized by overgrowth of all body tissue and organs. Individuals attain abnormal increase in height. So abnormal increase in height அப்படிங்கிறது என்னன்னா ஸோ அது என்ன சொல்றது? ரொம்ப மிகையான வளர்த்தியா வளர்றது, இன்க்ரீஸ் இன் ஹைட். ஸோ அட்டைன் அப்நார்மல் அப்படின்னா ஒரு கட்டுப்படுத்த முடியாத. ஸோ அதான் அப்நார்மல் கண்டிஷன்னு சொல்லுவோம்.
ஸோ ரொம்ப அதோட ஹைட் வந்து என்ன ஆயிடும், இட் இஸ் கேரக்டரைஸ்டு பை ஓவர் growth ஆஃப் ஆல் பாடி டிஷ்யூ, உடல்ல இருக்கக்கூடிய எல்லா டிஷ்யூவும் அண்ட் ஆர்கன்ஸ் ஓவர் growth-ஆ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுதான் எதை அட்டைன் பண்ணும் அப்படின்னா அப்நார்மல் இன்க்ரீஸ் இன் ஹைட்டு, ஓவர் ஹைட்டாக வளருவாங்க. சரிங்களா? ஸோ இதான் ஜாண்டிசம். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் இம்ப்ராப்பர் growth ஹார்மோன் செக்ரேஷன் இருக்கிறதுனால நெக்ஸ்ட் டிசீஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரோமெகலி. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 2 மார்க் ஒவ்வொன்றும். அக்ரோமெகலி. ஸோ அக்ரோமெகலி அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா தமிழ்லையும் நம்ம அக்ரோமெகலின்னு தான் சொல்லுவோம். எக்ஸஸ் செக்ரேஷன்ஸ் ஆஃப் growth ஹார்மோன் இன் அடல்ட். இது வரைக்கும் நம்ம சில்ட்ரன்ஸ்க்கு பார்த்தோம். சில்ட்ரன்ஸில் டிக்ரீஸ்டாக இருந்துச்சுன்னா டுவாஃபிசம், ஓவர் செக்ரேஷனாக இருந்துச்சுன்னா ஜெய்ஜாண்டிசம்னு சொன்னோம். அடல்ட்டில், அது சில்ட்ரன்ஸ்க்கு, இது வந்து அடல்ட்டில் எக்ஸஸ் செக்ரேஷனாக இருந்துச்சுன்னா இதுதான் கீ பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அது சில்ட்ரன், இது வந்து அடல்ட். excess secretion of growth hormone in adult may lead to abnormal enlargement of head, face, hands and feet. சரிங்களா? ஸோ அக்ரோமெகலி அப்படிங்கிறது பெரியவர்களில், அடல்ட்னா பெரியவர்களில் அதிகப்படியான வளர்ச்சி, எக்ஸஸ் செக்ரேஷன், அதிகப்படியான வளர்ச்சி ஹார்மோன் சுரத்தல் காரணமாக, ஹெட்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா முகம், தலைன்னு நம்ம சொல்கிறோம். ஹெட்னா என்னது? தலை. ஃபேஸ்னா என்னன்னு சொல்லுவோம்னா முகம். ஹேண்ட்ஸ்னா கைகள். அண்ட் ஃபீட்னா கால்கள். ஸோ பெரியவர்கள் அதிகப்படியான வளர்ச்சி ஹார்மோன்கள் சுரத்தல் காரணமாக முகம், தலை, கை, கால்கள் ஆகியவைகளில் அதிகமான வளர்ச்சி பெறுவர். ஸோ ஒரு சிலருக்கு கை ரொம்ப நீளமாக இருக்கும். கையில் இருக்கக்கூடிய விரல்லாம் எப்படி இருக்கும்? நீளமாக இருக்கும், பெருசு பெருசாக இருக்கும். காலில் இருக்கக்கூடிய விரல் நீளமாக இருக்கும், பெருசு பெருசாக குண்டாக இருக்கலாம். முகம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதிகமாக ரொம்ப பெருசாக இருக்கும். தலை அப்படி தான் ஒரு சிலருக்கு பெருசாக இருக்கும். இந்த மாதிரிலாம் வரக்கூடியது எதனாலனா எக்ஸஸ் செக்ரேஷன் ஆஃப் growth ஹார்மோன் இன் அடல்ட்ஸ். அதுதான் அக்ரோமெகலி அப்படின்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? அக்ரோமெகலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அந்த நெக்ஸ்ட்டு, ஸோ இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா growth ஹார்மோன்னு சொல்கிறோம். அப்போ growth ஹார்மோன் அப்படிங்கிறது growth-ஐ வந்து ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதில் எக்ஸஸாக சப்போஸ் இம்ப்ராப்பராக இருந்துச்சு, எக்ஸஸாக இருந்தாலும் நமக்கு வந்து என்னன்னா சில சிம்டம்ஸை காட்டும்னு சொல்கிறோம். டிக்ரீஸாக இருந்துச்சுனாலும் சில சிம்டம்ஸு, எக்ஸஸாக இருந்துச்சு, டிக்ரீஸாக இருந்தால் டுவாஃபிசம், எக்ஸஸாக இருந்தால் ஜெய்ஜாண்டிசம், அண்ட் தென் எக்ஸஸ் அடல்ட்டில் இருந்துச்சுன்னா அக்ரோமெகலின்னு சொன்னோம். ஸோ இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா growth ஹார்மோன்னு சொல்கிறோம். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் ஹார்மோன் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அதான் TSH அப்படின்னு சொல்லுவோம். தைராய்டை தூண்டும், அதான் என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்டிமுலேட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதான் தூண்டும் ஹார்மோன், அதான் தைராய்டை தூண்டும் ஹார்மோன் தான் TSHன்னு சொல்கிற ஷார்ட் ஃபார்மா. TSH, தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், controls the growth of thyroid gland, coordinates its activities and hormone secretion. ஸோ அப்படிங்கிறது தைராய்டு ஹார்மோன், இந்த ஹார்மோன் தைராய்டு சுரப்பியின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தி, growth of thyroid gland அப்படின்னா தைராய்டு சுரப்பின் வளர்ச்சியை கோஆர்டினேட், ஒருங்கிணைத்து, it is activities and hormone secretion அப்படின்னா கட்டுப்படுத்தி அதன் செயல்களையும் ஹார்மோன் சுரத்தலையும் ஒருங்கிணைக்கிறது. ஆக்டிவிட்டினா செயல்கள், செக்ரேஷன்னா சுரத்தல். அப்போ தைராய்டு சுரப்பியின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தி அதன் செயல்களையும் ஹார்மோன்கள் சுரத்தலையும் ஒருங்கிணைக்கிறது தான் எதுன்னு சொல்லுவோம்னா தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அந்த நெக்ஸ்ட்டு adrenocorticotropic ஹார்மோன். adrenocorticotropic ஹார்மோன் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்னா adrenocorticotropic ஹார்மோன் தான் நம்ம சொல்லுவோம் தமிழ்லையும். அது இன்னொன்று என்ன பேர் சொல்லலாம்னா அட்ரினல் புரணியை தூண்டும் ஹார்மோன்னு சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம்? அட்ரினல் புரணியை தூண்டும் ஹார்மோன், அதுதான் ACTH அப்படின்னு சொல்கிறோம்.
ACTH stimulates adrenal cortex of the adrenal gland for the production of its hormones. It also influences protein synthesis in the adrenal cortex. So அடுத்து இருக்கிறது adrenal corticotropy hormone stimulates the adrenal cortex of the adrenal gland for the production of its hormones அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்னா இது அட்ரினல் சுரப்பியின் புறணியை தூண்டும் கார்டெக்ஸ்னா புறணின்னு சொல்லுவோம். கார்டெக்ஸ்னா என்னது புறணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப அட்ரினல் சுரப்பியின் புறணியை தூண்டி ஹார்மோன்களை சுரக்க செய்யும். புறணி பகுதியை ஸ்டிமுலேட் பண்ணுது, தூண்டுறதுனால அட்ரினல் சுரப்பி வந்து எதை ப்ரொடக்ஷன் பண்ணுது அப்படின்னா ஹார்மோனை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உற்பத்தி பண்ணுது. சரிங்களா, ஹார்மோனை சுரக்க செய்யும். மேலும் அட்ரினல் புறணியில் நடைபெறும் புரத உற்பத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஸோ அது மட்டும் இல்லாம அதோட இன்ஃப்ளூயன்ஸ் புரோட்டீன் சிந்தசிஸ் இந்த அட்ரினல் கார்டெக்ஸ். அட்ரினல் புறணி பகுதியில் உருவாகக்கூடிய சிந்தசிஸ்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தியில தாக்கத்தை ஏற்படுத்துது. இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி உன்னை செஞ்சுட்டுவான்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி அது வந்து தாக்கத்தை வந்து புரோட்டீன் உற்பத்தியில என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுதான் அட்ரினோ கார்டிகோட்ரோபி ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ அந்த நெக்ஸ்ட் கொனடோட்ரோபி ஹார்மோன்ஸ். நெக்ஸ்ட் ஹார்மோன் என்னன்னு சொல்றோம், கொனடோட்ரோபி ஹார்மோன்ஸ். கொனடோட்ரோபி ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் கொனடோட்ரோபி ஹார்மோன்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதாவது GTH அப்படின்னு சொல்லுவோம். த கொனடோட்ரோபி ஹார்மோன்ஸ் ஆர் follicle stimulating hormone and luteinizing hormone which are essential for the normal development of gonads. ஸோ இம்பார்ட்டண்டான ஒன்று. கொனடோட்ரோபிக் ஹார்மோன்ஸில் ரெண்டு இருக்கு. ஒன்று ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இருக்கு, இன்னொன்று லூட்டினைசிங் ஹார்மோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, ஃபாலிக்கல் செல்களை தூண்டும் ஹார்மோன் மற்றும் லூட்டினைசிங் ஹார்மோன் ஆகிய இரு கொனடோட்ரோபிக் ஹார்மோன்களும் இயல்பான இனப்பெருக்க உறுப்பு வளர்ச்சிக்கு காரணமாகிறது. which are essential for normal development அப்படின்னா இயல்பான வளர்ச்சிக்கு. சரிங்களா, இயல்பான கொனாட்ஸ்னா இனப்பெருக்க உறுப்புன்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்றேன், இனப்பெருக்க உறுப்புக்கு வளர்ச்சிக்கு காரணமா இருக்கக்கூடியதா ஒன்று ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், இன்னொன்று லூட்டினைசிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா, ஸோ அதை ஒன்றை பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்னா என்ன, லூட்டினைசிங் ஹார்மோன்னா என்ன அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டா என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா FSHன்னு சொல்றோம். அதுதான் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபாலிக்கிளை தூண்டும் ஹார்மோன்களை பத்தி பார்க்குறோம். ஸோ இன் மேல் இட் ஸ்டிமுலேட்ஸ் த ஜெர்மினல் எபித்தீலியம் ஆஃப் டெஸ்டஸ் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்போம்ஸ். இன் ஃபீமேல் இட் இனிட்டேட்ஸ் த growth ஆஃப் ஓவரியன் follicles and it is development ovary. சரிங்களா, ஸோ நல்லா கவனிச்சுக்கணும். ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படிங்கிறது மேல எப்படி இருக்கு, ஃபீமேல்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான். மேல் அப்படின்னா ஆணுன்னு எடுத்துக்கிறோம். மேல் அப்படின்னா என்னது, ஆண்கள்ல ஸ்டிமுலேட் த ஜெர்மினல் எபித்தீலியம் ஆஃப் டெஸ்டஸ் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்போம்ஸ் அப்படின்னு சொல்றோம்னா விந்தகங்களின் எபித்தீலியத்தை தூண்டுவதன் மூலம் விந்தணுக்கள் உருவாக்கத்திற்கு டெஸ்டஸ் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்போம்னா விந்து அப்படின்னு சொல்லுவோம். விந்தணுக்கள் தான் என்னன்னு சொல்லுவோம், ஸ்போம்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப விந்தகங்கள்ல இருக்கக்கூடிய எபித்தீலியத்தை ஸ்டிமுலேட் பண்றதுனால தூண்டுறதுனால விந்தணுக்கள் வந்து உருவாக்கப்படுகிறது. விந்தணுக்கள் வந்து என்ன பண்ணுது, உருவாக்கப்படுகிறது. அதுவே ஃபீமேலா இருந்துச்சுன்னா இட் இனிட்டேட்ஸ் த growth ஆஃப் ஓவரியன் follicles and it is development in ovary அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா பெண்களோட அண்ட சுரப்பி அதான் ஓவரியன் அப்படின்னு சொல்லுவோம். ஓவரி அப்படின்னா அண்டம்னு சொல்லுவோம். ஓவரின்னா என்னன்னு சொல்றோம், அண்டம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ பெண்களின் அண்ட சுரப்பினுள் அண்ட செல்கள் என்ன இருக்குன்னா அண்ட செல்கள் இருக்கு, வளர்ச்சி அடைவதை ஊக்குவிப்பதற்கும் காரணமாக இருக்கிறது. சரிங்களா, ஓவரியன்ல growthனா வளர்ச்சி, இனிட்டேட். ஸோ என்ன பண்ணும், ஊக்குவிக்கும். ஸோ அப்போ ஒரு பெண்கள்ல அண்ட சுரப்பியின் அண்ட செல்கள் வளர்ச்சி அடைவதை ஊக்குவிப்பதற்கு காரணமா இருக்கிறது தான் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஹார்மோனு லூட்டினைசிங் ஹார்மோன். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஹார்மோன் என்னது, லூட்டினைசிங் ஹார்மோனு.
லூட்டினைசிங் ஹார்மோன் அப்படிங்கறத LHன்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்றோம்? LH அப்படின்னு நம்ம சொல்றோம். பாருங்க, இதுவும் மேல்ல எப்படி இருக்கு, ஃபீமேல்ல எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, in male it promotes the leading cells. ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஸோ மேலுன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா லீடிங் செல்ஸ் இருக்குது. ஸோ அதில் என்ன பாருங்க, ஆஃப் த டெஸ்டஸ் டு செக்ரீட் மேல் செக்ஸ் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரோன். என்னது? டெஸ்டியோஸ்டிரோன். In male, it promotes the leading cells of the testes to secrete male sex hormone testosterone. அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்னா, ஆண்கள்ல லீடிக் செல் இருக்கு. முக்கியமான 1 மார்க். ஆண்களில் லீடிக் செல்கள் தூண்டப்படுவதன் மூலம் ஆண் இனப்பெருக்க ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரோன் சுரக்க காரணமாகிறது. அப்ப டெஸ்டோஸ்டிரோன் அப்படின்ற ஒரு ஹார்மோனை சுரக்கக்கூடியது எதுனா இந்த லீடிங் செல். இது முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்கக்கூடிய கொஸ்டின். சரிங்களா? மேல் செக்ஸ் ஹார்மோன் தான் என்னன்னு சொல்றோம்? டெஸ்டோஸ்டிரோன். அப்ப 1 மார்க்ல கேட்கலாம், மேல் செக்ஸ் ஹார்மோன் டேஷ்ன்னு கேட்டா டெஸ்டோஸ்டிரோன் சொல்றோம். ஸோ அதை சுரக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுரப்ப தூண்டக்கூடியது எதுன்னு சொல்லுவோம்னா லீடிக் செல்லுன்னு சொல்றோம். எதுன்னு சொல்றோம்? லீடிக் செல். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் இன் ஃபீமேல். ஸோ அடுத்து ஃபீமேலா இருந்துச்சு அப்படின்னா, இட் காசஸ் ஓவுலேஷன், rupture of mature Graafian follicle, responsible for the development of corpus luteum and production of female sex hormone estrogen and progesterone. estrogen and progesterone அப்படின்னா என்னன்னு சொல்றோம்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான 1 மார்க். ஃபீமேலா எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள்ல அண்ட விழுப்படும். ஓவுலேஷன் அப்படின்னா ரப்சர் ஆஃப் மெச்சூர். ரப்சர் அப்படின்னா முதிர்ந்த கிராஃபியன் ஃபாலிக்கல்ல இருந்து அண்டம் விடுபடுதல். ரப்சர்னா வெடிச்சு வெளியே வரும். அதுதான் நம்ம இங்க வந்து வெளியே வரக்கூடியதுன்னு சொல்லுவோம். ரப்சர் ஆஃப் மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிக்கல் அப்படின்னா முதிர்ந்த கிராஃபியன் ஃபாலிக்கல்ல இருந்து அண்டம் வந்து விடுபடுதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். விடுபடுதல் செயலுக்கும், அதாவது பெண்களின் அண்டம் விடுபடும் செயலுக்கும் கார்பஸ் லூட்டியம் வளர்ச்சி அடையும். சரிங்களா? செயலுக்கும் கார்பஸ் லூட்டியம் வளர்ச்சி அடையறதுக்கும் பெண் இனப்பெருக்க ஹார்மோன்களான ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரஜெஸ்டிரான் உருவாக்கத்திற்கும் காரணமா உள்ளது. So it is responsible for the development of corpus luteum. corpus luteum வளர்ச்சி அடையறதுக்கும் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன் அப்படின்னா பெண்களின் இனப்பெருக்க ஹார்மோன்களான ஈஸ்ட்ரோஜன், புரஜெஸ்டிரான். ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரஜெஸ்டிரான் உருவாக்கத்திற்கும் காரணமா இருக்கக்கூடியது தான் எதுன்னு சொல்லுவோம்னா இந்த லூட்டினைசிங் ஹார்மோன். எதுன்னு சொல்றோம்? லூட்டினைசிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன் எது? ஈஸ்ட்ரோஜன் அண்ட் புரஜெஸ்டிரான். ஈஸ்ட்ரோஜனும் புரஜெஸ்டிரானும். மேலா இருந்துச்சுன்னா என்னன்னு சொல்லியிருக்கோம்? டெஸ்டோஸ்டிரான். கன்ஃபியூஸ் படுத்திக்க கூடாது, நல்லா தெளிவா எழுதிக்கணும். மேலா இருந்துச்சுன்னா டெஸ்டோஸ்டிரோனு, ஃபீமேலா இருந்தா ஈஸ்ட்ரோஜனும் புரஜெஸ்டிரானும். மேலா இருந்தா லீடிக் செல்லுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது வந்து ஓவுலேஷன், அதாவது ரப்சர் ஆஃப் ஃபீமேல் கிராஃபியன் ஃபாலிக்கல்ல இருந்து விந்து அண்டம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வெளிப்படுதல். ஸோ இதுதான் கார்பஸ் லூட்டியம் டெவலப் ஆகிறதுக்கும் வளர்ச்சி அடையறதுக்கும் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோனான ஈஸ்ட்ரோஜனும் புரஜெஸ்ட்ரானும் உருவாக்கத்திற்கும் காரணமா இருக்கக்கூடியது தான் லூட்டினைசிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் இஸ் ப்ரொலாக்டின். லாஸ்ட் ஒன் என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொலாக்டின். ப்ரொலாக்டின் அப்படிங்கிறத ஷார்ட் ஃபார்மா என்னன்னு சொல்லுவோம்னா PRL அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதான் ப்ரொலாக்டின் சொல்றோம். Prolactin is also called lactogenic hormones. 1 mark, important ஆன 1 mark. Prolactin is also known as என்னன்னு சொல்லலாம்? lactogenic hormones. இத lactogenic hormone என்றும் அழைக்கப்படுகிறது. ஓகேவா? This hormone initiates development of mammary and initiation of mammary glands during pregnancy and stimulates the production of milk after childbirth. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 2 மார்க். டிஃபைன் ப்ரொலாக்டின் கேட்டா இதை எழுதணும். ப்ரொலாக்டின்ங்கிறத வந்து ஆல்சோ நோன் அஸ் லாக்டோஜெனிக் ஹார்மோன்னு அழைக்கலான்னு சொல்லிட்டோம். இது குழந்தை பேறு காலத்துல பிரெக்னன்சி, டியூரிங் பிரெக்னன்சி அப்படின்னா குழந்தை பிறக்கிற காலத்துல, ஸோ அதான் பிரெக்னண்டா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குழந்தை பேறு காலத்துல ஸ்டிமுலேட் பண்ணும். எதை தூண்டுவிக்குது அப்படின்னா
The production of milk after childbirth, பால் சுரப்பியின் வளர்ச்சி மற்றும் குழந்தை பேற்றிற்கு பின் பால் உற்பத்தியை, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து இந்த பால் உற்பத்திக்குரிய ஹார்மோன் வந்து அதிகமா செக்ரீட் ஆகும், அதை ஸ்டிமுலேட் பண்ணும். என்ன ஹார்மோனை? ப்ரொலாக்டின் ஹார்மோன் ஸ்டிமுலேட் பண்ணும். எதை? மில்க் ப்ரொடக்ஷனை வந்து அதிகப்படுத்துது ஆஃப்டர் சைல்டு பர்த் அப்ப. ஸோ அதுதான் லாக்டோஜெனிக் ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது. இது குழந்தை பேறு காலத்துல பால் சுரப்பியின் வளர்ச்சி மற்றும் குழந்தை பேற்றிற்கு பின்பால் உற்பத்தி, பின்னாடி பால் உற்பத்தியை தூண்டவும் காரணமா இருக்கக்கூடிய ஹார்மோன் தான் என்னன்னு சொல்லுவோம்னா ப்ரொலாக்டின் அப்படின்னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? ப்ரொலாக்டின் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்யூட்ரியோட ஆன்டீரியர் லோபுல செக்ரீட் ஆகக்கூடிய எண்டோக்ரைன் கிளான்ஸோட நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்டோக்ரைன் கிளான்ஸை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதில் நம்ம எதை பற்றி பார்த்தோம்னா பிட்யூட்ரி கிளாண்டு. பிட்யூட்ரி கிளாண்டில் அடுத்து தான் எதை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மோன் செக்ரீட்டட் 2 லோப் இருக்குன்னு சொல்லிட்டு அதில் ஒன்று ஆன்டீரியர் லோபுன்னு சொன்னோம், இன்னொன்று போஸ்டீரியர் லோபுன்னு சொன்னோம். ஸோ அந்த ஆன்டீரியர் லோபில் மட்டும் செக்ரீட் ஆகக்கூடிய கிளான்ஸ் என்னென்ன ஹார்மோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, growth ஹார்மோன்னா என்னன்னு பார்த்தோம், தைராய்டு ஹார்மோன்னா தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனு, அட்ரினோகார்டிகோட்ரோபிக் ஹார்மோன்னா என்னன்னு பார்த்தோம், கொனடோட்ரோபிக் ஹார்மோனு. ஸோ அதில் ஃபாலிக்கிள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்னா என்ன, லூட்டினைசிங் ஹார்மோன்னா என்ன, லாஸ்ட் ஒன்று ப்ரொலாக்டின்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த வீடியோவில் நம்ம எதெல்லாம் பற்றி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் எண்டோக்ரைன் கிளான்ஸு. ஸோ அந்த ஹியூமன் எண்டோக்ரைன் கிளான்ஸில் அனிமல் ஹார்மோன்ஸை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஹியூமன் எண்டோக்ரைன் கிளான்ஸு. ஸோ அந்த ஹியூமன் எண்டோக்ரைன் கிளான்ஸில் ஃபஸ்ட்டு எண்டோக்ரைன் கிளான்னா என்ன, எக்ஸோக்ரைன் கிளான்ஸ்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். அடுத்து இருக்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்டோக்ரைன் கிளான்ஸில் நிறையா கிளாண்ட் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கிளாண்டு தான் என்னன்னு சொல்கிறோன்னா பிட்யூட்ரி கிளாண்டு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணோம்னா டிஸ்கஸ் பண்ணோம். அந்த பிட்யூட்ரியில் 2 லோப் இருக்குது, ஆன்டீரியர் லோபுன்னு இருக்குது, போஸ்டீரியர் லோபுன்னு இருக்குது. ஆன்டீரியர் லோபை வந்து அடினோ ஹைப்போபைசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து growth ஹார்மோன்னா என்ன, தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்னா என்ன, அட்ரினோகார்டிகோட்ரோபிக் ஹார்மோன்னா என்ன, கொனடோட்ரோபிக் ஹார்மோன்னா என்ன, ப்ரொலாக்டின்னா என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ ஒரு மோர் டு டூ யூ நோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்க்கலாம். ஸோ பயாலஜிலே நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், இந்த டூ யூ நோ மோர் டு நோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 2 மார்க்லையும் 1 மார்க்லையும் திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ட்விஸ்டட் கொஷின்லாம் இங்கேருந்து தான் வரும். The branch of biology which deals with the study of the endocrine glands and it is a physiology is known as endocrinology. ஒரு 2 மார்க். டிஃபைன் endocrinology அப்படின்னா என்ன அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படிங்கிறது நாளமில்லா சுரப்பி மண்டலம் மற்றும் அதன் செயல்பாடுகளை பற்றிய உயிரியல் பிரிவுக்கு பேரு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எண்டோக்ரைனாலஜி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? உயிரியல் பிரிவுக்கு பேரு தான் என்னன்னு சொல்றோம், எண்டோக்ரைனாலஜி. பிசியலாஜினா செயல்பாடுன்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்றோம்? செயல்பாடு. உயிரியலோட ஒரு பிரிவு தான். பிரான்ச் ஆஃப் பயாலஜினா உயிரியலோட ஒரு பிரிவு தான். அதை பத்தி படிக்கிறது தான். இப்போ எண்டோக்ரைன்னா நாளமில்லா சுரப்பி மண்டலமும் அதன் செயல்பாடுகளை பற்றியும் உயிரியல் பிரிவு தான் என்னன்னு சொல்றோம்னா எண்டோக்ரைனாலஜி. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். அடுத்து தாமஸ் அடிசன். யாரு? தாமஸ் அடிசன் இஸ் நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் எண்டோக்ரைனாலஜி. முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். டேஸ் ஆஃப் ஃபாதர் ஆஃப் எண்டோக்ரைனாலஜி அப்படின்னா தாமஸ் அடிசன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இங்கிலீஷ் பிசியலாஜிஸ்ட் W.M. Bayliss and E.H. Starling introduced the term hormone in 1909. They first discovered the hormone secretion. அதாவது எண்டோக்ரைனாலஜியோட தந்தை தான் யாருன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் அடிசன் அப்படின்றவர். இங்கிலாந்து நாட்டு உடல் செயலியல் வல்லுனர். பிசியலாஜிஸ்ட்னா உடல் செயலியல் வல்லுனர் தான். அவர் வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய உடற் செயலியல் வல்லுநர்களான W.H. பேலிஸ் மற்றும் E.H. ஸ்டார்லிங் ஆகியோர் ஹார்மோன் என்ற சொல்லை முதல்ல 1909ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தினார். அவர்கள் முதலில் கண்டறிந்த ஹார்மோன் பேரு தான் என்ன ஹார்மோன்னா செக்ரீட்டின் ஹார்மோன். செக்ரீஷன் கிடையாது, செக்ரீட்டின் ஹார்மோன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான 1 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச டிஸ்கவர் பண்ணக்கூடிய ஹார்மோன் என்ன ஹார்மோனு? செக்ரீட்டின் ஹார்மோன். யார் கண்டுபிடிச்சிருக்கா? டபிள்யூஎம் பேலிஸ் அண்டு இஹெச் ஸ்டார்லிங் அப்படிங்கிறவங்க. அவங்க யாருன்னா ஒரு உடற் செயலியல் வல்லுநர்கள். யாரு? உடற் செயலியல் வல்லுநர். அவர் எந்த நாட்டை சார்ந்தவர்னா இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர். எந்த நாடு? இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான இதுல எண்டோக்ரைனாலஜினா என்ன, அவரோட ஃபாதர் யாரு, யார் ஃபர்ஸ்ட் ஹார்மோனை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, எந்த ஹார்மோனை டிஸ்கவர் பண்ணாங்கன்றது தான். சரிங்களா? ஸோ எந்த வருஷம்? 1909. ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன்று, இது ஒரு இம்பார்ட்டனான மோர் டு நோ கொஷின்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன், அடிக்கடி கேட்கக்கூடிய 2 மார்க் கொஷின். மெலட்டோனின் அடிக்கடி கேட்கக்கூடிய 2 மார்க் கொஷின். ஸோ டைம் மெசேஞ்சர் அப்படிங்கிறது கேட்பாங்க. டிஃபைன் டைம் மெசேஞ்சர். கெமிக்கல் மெசேஞ்சர் மாதிரி இது வந்து டைம் மெசேஞ்சர். விச் ஒன் இஸ் கால்டு டைம் மெசேஞ்சர்னு கேட்கலாம். ஸோ எப்படி கேட்டாலும் 1 மார்க் 2 மார்க் திருப்பி திருப்பி கேட்கக்கூடிய இந்த லெசன்லேயே எடுத்துக்கிட்டோம்னா இந்த மோர் டு நோ டூ யூ நோலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லா கொஷின்ஸும் இதுல இருந்தா வரும். பாருங்க, மெலட்டோனின் இஸ் ஏ ஹார்மோன் ப்ரொடியூஸ்டு பை த பினியல் கிளாண்ட். ஸோ மெலட்டோனின் என்னும் ஹார்மோனை எதுதான் சுரக்குதுன்னா பினியல் கிளாண்ட். 1 மார்க். டேஸ் இஸ் ஹார்மோன் ப்ரொடியூஸ்டு பை பினியல் கிளாண்டுனா மெலட்டோனின். மெலட்டோனின் இஸ் ஏ ஹார்மோன் ப்ரொடியூஸ்டு பை த டேஸ்ன்னு கேட்டால் பினியல் கிளாண்டு. எப்படி கேட்டாலும் எழுத தெரியணும். ஓகேவா? இட் இஸ் நோன் அஸ் டைம் மெசேஞ்சர். முக்கியமான 2 மார்க் கொஷின்ஸு. இட் இஸ் நோன் அஸ் என்னன்னு சொல்லுவோம்? டைம் மெசேஞ்சர். இந்த ஹார்மோனை கால தூதுவர்கள். டைம்னா கால, மெசேஞ்சர் அப்படின்னா தூதுவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? கால தூதுவர்கள் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? இட் சிக்னல்ஸ் நைட் டைம் இன்ஃபர்மேஷன் த்ரூ அவுட் த பாடி. ஸோ நைட் டைம்ல த்ரூ அவுட் த பாடி, உடல் முழுக்கமும் செய்திகளை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போகும். ஸோ அதைத்தான், ஏனெனில் உடல் முழுமைக்கும் இரவு நேரத்தினை உணர்த்தும் பணியை இந்த ஹார்மோனு மேற்கொள்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். எந்த டைம்ல? நைட் டைம்ல. எக்ஸ்போசர் டு லைட் அட் நைட், எஸ்பெஷலி ஷார்ட் வேவ் லென்த் லைட், கேன் டிக்ரீஸ் மெலட்டோனின் ப்ரொடக்ஷன், இன்டர்ரப்டிங் ஸ்லீப். Suppression of melatonin has been implicated in sleep disturbance and related metabolic disorder. அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்னா, இரவு நேரத்துல உணர்த்தும் பணியை வந்து இந்த ஹார்மோன் மேற்கொள்ளுது. இருந்தாலும் இரவு நேரங்கள்ல ஒளி, குறிப்பாக குறைந்த அலைநீளம் கொண்ட ஒளி படுவதால், ஸோ அதோட வேவ் லென்த் எப்படி இருக்கும் அப்படின்னா லைட்டு நைட் டைமில் கம்மியாக தான் இருக்கும். குறைந்த அலைநீளம் கொண்ட ஒளி படுவதால் மெலட்டோனின் ஹார்மோன் உற்பத்தி குறைகிறது. ஸோ அதனால டிக்ரீஸ் மெலட்டோனின் அப்படின்னா மெலட்டோனின் ஹார்மோனோட உற்பத்தி வந்து என்ன ஆயிடுது? டிக்ரீஸ் ஆகுது, குறைகிறது. மெலட்டோனின் உற்பத்தி குறைவதால் இயற்கையான உறக்க சுழற்சி பாதிக்கப்படுகிறது. அப்போ மெலட்டோனின் செக்ரேஷன் டிக்ரீஸ் ஆகிறதுனால அது வந்து இன்டர்ரப்ஷன் அப்படின்னா என்னன்னு அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப், இயல்பான உறக்க நிலையை வந்து என்ன பண்ணிடும்னா பாதிச்சிரும். தூக்கம் வந்து அதிக நேரம் வராது, நார்மல் டைமுக்கு வராது, முன்னாடியே எந்திரிச்சிரும். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் மெலட்டோனின்ற ஹார்மோன் செக்ரேஷன் அளவு டிக்ரீஸ் ஆகிறதுனால நார்மல் ஸ்லீப் டைம் என்ன ஆகுது அப்படின்னா டிப்ரெஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இதனால் உண்டாகும் உறக்கமின்மையின் காரணமாக வளர்ச்சிதை மாற்ற குறைபாடுகளும் ஏற்படுகிறது. ஸோ இதனால டிஸ்டர்பன்ஸ் அண்ட் ரிலேட்டட் மெட்டபாலிக் டிசார்டர், வளர்ச்சிதை மாற்றமும் ஏற்படும். இப்போ நம்மளே இருக்கிறோன்னா ப்ராப்பரான தூக்கம் இருக்கணும். ஸோ நம்ம பாடியில் எந்த ஒரு நோயும் வராமல் இருக்கணும் அப்படின்னா ப்ராப்பரான தூக்கம் இருந்துச்சு, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு தூக்கம் இருந்தது அப்படின்னா நார்மலாக 5-6 ஹவர் தூங்கினா போதும். ஸோ அந்த டைம் தூங்கினாவே, ஆனால் அந்த டைமில் நம்ம எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் மனநிறைவாக தூங்கி எழுந்தோன்னா நம்ம பாடியில் எந்தவித நோயுமே வராது. இப்போ நம்மளோட தூக்கத்தை கெடுக்கிறது, டிஸ்டர்ப் பண்ணுறது மெலட்டோனின்ற ஹார்மோன் வந்து குறையறதுனால, அதனால தூக்கம் போயிடுது. அப்படி தூக்கம் போகிறதுனால சில மெட்டபாலிக் டிசார்டர், வளர்ச்சிதை மாற்ற குறைபாடும் நம்ம பாடியில் நடக்கிறதுக்கு காரணமாயிருது. ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவோன்னா மெலட்டோனின் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இது 2, ஒன்று டூ யூ நோவும் மோர் டு நோவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 மார்க்கு 1 மார்க்கு இந்த 2 பாக்ஸ்ல இருந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த டயக்ராம் பாருங்க.
ஸோ இதுதான் பிட்யூட்ரி கிளாண்டோட டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ பிட்யூட்ரி கிளாண்டுங்கிறது எங்கே இருக்குன்னா இதுதான் பிரெயினோட ஸ்ட்ரக்சரு. ஸோ இந்த பிரெயினோட ஸ்ட்ரக்சரில் 2 லோபுன்னு சொல்கிறோம் பாருங்க. இந்த பேக் லைக் ஸ்ட்ரக்சர் ஆட்டம் இங்கே பாருங்க உருண்டையாட்டம் ஒன்று இருக்குது. ஸோ இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பிட்யூட்ரி கிளாண்டு, பிட்யூட்ரி சுரப்பி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதோட என்லார்ஜ்மெண்ட் வியூ தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை பாருங்க, இதில் வந்து ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிக் கயாஸ்மா. என்னன்னு சொல்றோம்? ஆப்டிக் கயாஸ்மா அப்படின்னா பார்வை நரம்பு குறுக்கமைவு. இங்க இருக்கிறது தான் பார்வை நரம்பு குறுக்கமைவு. இங்க சென்டர் இந்த ரீஜியன் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஹைப்போதலாமஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை பிரெயின்ல நம்ம வந்து தலாமஸ்னா என்ன, ஹைப்போதலாமஸ்னா என்னெல்லாம் படிச்சிருக்கிறோம். அடுத்து இருக்கிறது இந்த சென்ட்ரல் ரீஜியனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பார்ஸ் இன்டர்மீடியா அப்படின்னு சொல்லுவோம். பார்ஸ் இன்டர்மீடியா. என்னது? பார்ஸ் இன்டர்மீடியா. அடுத்து இங்க இருக்கக்கூடிய ரீஜியன் இந்த சைடில் இருக்கிறது ஆன்டீரியர் பிட்யூட்ரி லோபு, இந்த சைடு இருக்கிறது போஸ்டீரியர் பிட்யூட்ரி லோபு. லோபுனா கதுப்புன்னு சொல்லுவோம். அப்போ கதுப்புனா பேக்லெக் ஸ்ட்ரக்சர் ஆட்டம் இருக்கிறது. சரிங்களா? ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிட்யூட்ரி கிளாண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஹியூமன் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸு, ஸோ அதில் இருக்கக்கூடிய எக்ஸோக்ரைன்னா என்னன்னு பார்த்தோம், எண்டோக்ரைன்னா என்னன்னு பார்த்தோம். எண்டோக்ரைனில் தான் வந்து என்னன்னு பார்த்துருக்கோன்னா நிறைய கிளாண்ட் இருக்குது. ஸோ அதில் இருக்கக்கூடிய பிட்யூட்ரி கிளாண்ட்னா என்னன்றதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? தேங்க்யூ.